வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னாலும் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னாலும் உங்களுடைய ஃபோன் எடுங்க, ஹாப்பி ஹோம்ஸ்க்கு உடனடியாக கால் பண்ணுங்கள். ஈசிஆர் வந்திருக்கோம். ஈசிஆரில் உத்தண்டி டோல், அதாவது நீங்கள் சென்னையிலேருந்து ஈசிஆர் தொட்டிங்கனாலே முதல் டோல் அதுதான். உத்தண்டி டோல்லேருந்து 5 minutes 4 kilometers. இது குறைஞ்சா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் திட்டலாம். அங்கே இருக்கக்கூடிய, அதாவது பீச் சைடு இல்லை, ஆப்போசிட் சைடில். ஸோ நீங்கள் பீச்சு அந்த தண்ணி உள்ளே வரது அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆப்போசிட்டில் ஈசிஆர் ரோட்லேருந்து ஃபியூ 100 meters, மேபி 200 meters அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு 6 யூனிட்ஸ் கொண்ட விழா வந்து நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். தனி லேண்டு, இண்டிபெண்ட் விழா, ஓகேவா? எந்த ஒரு டைப்ஸும் உங்களுக்கு கிடையாது, இண்டிபெண்ட் விழா. இதில் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விழாவை அவங்க பெருசாக அட்வர்டைஸ் பண்ணல, மார்க்கெட்டிங் பண்ணலை. ஸோ அதனாலேயே அது ஒரு காரணம். அதனாலேயே ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் ப்ளஸ் லேண்டு சேர்த்து வெறும் 8000 ரூபாய்க்கே வந்து உங்களுக்கு இந்த விழாவோட ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. வேரஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் மாதிரி, வேரஸ் பக்கத்தில் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா 9,000 9,500. ஸோ அப்பார்ட்மெண்ட் விலையை காட்டிலும் ஒரு இண்டிபெண்ட் வில்லா லேண்டோட ஈசிஆரில் ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு பெரிய வில்லா கம்யூனிட்டி பக்கத்தில், பியூட்டிஃபுல் வில்லா கம்யூனிட்டி பக்கத்தில் அருமையான இடம் இது. ஆக்சுவலி அருமையான இடம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களாஸ் வருது. அதில் ஒரு சின்ன லேண்ட் பார்சலில் 6 யூனிட். இந்த பக்கம் இருக்கிறதுலாம் ஈஸ்ட் ஃபேஸிங், இந்த பக்கம் இருக்கிறதுலாம் வெஸ்ட் ஃபேஸிங். 1200 சதுரடி அந்த பக்கம், இந்த பக்கம் வந்து 1500 சதுரடி. ஸோ நம்ம பின்னாடி இருக்க வில்லா இப்போ இது வந்து ரெடியாக தான் இருக்குது சேல்ஸுக்கு. இப்போ இந்த வேணும்னு நினச்சிங்கன்னா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். மீதி விஷயங்களை அந்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக. வாங்க ஃபஸ்ட்டு அந்த விழாவை போய் பார்ப்போம். உள்ள நல்லா சுற்றி பார்ப்போம். 3 கார் பார்க்கிங் இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் விழா 1200 சதுரடியில் கட்டியிருக்கிறாங்க. ஸோ இங்கே வெயில் கொஞ்சம் ஓவராக இருக்குது, நம்ம உள்ளே போவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். அதாவது இது பார்க்கிங்னு சொல்லலாம். 1200 சதுரடி உங்களுக்கான லேண்டு. நோ யூடிஎஸ் கான்செப்ட் அதெல்லாம் எதுவும் கிடையாது, காமனாக எதுவும் கிடையாது. ஸோ உங்களுடைய லேண்டு, உங்களுடைய பில்டிங், சம்ப் இதெல்லாம் போட்டு அழகாக வச்சுருக்காங்க. இந்த வர இடமே, இந்த பிளாட் ஏரியாவே நல்லா எலிவேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி இப்போ நம்ம பில்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி வந்து ஏற்றி தான் உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஒன்றும் ஃப்ளட்டட் ஏரியா அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸ்வீட் கிரவுண்ட் வாட்டர் வந்து ஒரு 20 to 30 feetலேயே உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு போர் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் போட்டு கொடுத்துருக்குறாங்க. மேல் ஊற்று தண்ணி அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த தண்ணி தான். ஸோ இது வந்து உங்களுக்கு வெறும் பார்க்கிங் அண்ட் லிஃப்ட்டு, ஸ்டெப்ஸ், ஸ்டேர்கேஸ் இது மட்டும் தான் உங்களுக்கு இந்த இடத்துல வருது. ஃப்ளோர் பிளான் இருக்குது. நீங்கள் ஒருவேளை ஃப்ளோர் பிளான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு ஃப்ளோர் பிளான் வந்து வாங்கி பார்த்துடலாம். ஸோ நம்ம மேலும் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி எங்ககிட்ட அனுப்பலாம். ஸோ நம்ம பார்த்துட்டு ஹாப்பி ஹோம்ஸோடைய அந்த ரீசேல் டீம் வந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிக்கான பையரை உலகத்தில் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னாலும், உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது, ஒரு நீட் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு தனியாக ஒரு லிங்க் இருக்குது, ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பலாம். எல்லாமே டிஜிட்டல், ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கமிங் பேக் டு திஸ் ஒன், 3 கார் பார்க்கிங் நீங்கள் பண்ணலாம். தாராளமாக 3 கார் பார்க்கிங் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே, அதாவது இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நிறுத்தலாம். உள்ள வாங்கம்மா. நல்ல ஸ்ட்ராங்கான கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது. செங்கல் பயன்படுத்தியிருக்கிறாங்க. நீங்கள் வரும்போது பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு பில்டிங்கை வந்து நம்ம செக் பண்ணுறதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, நீங்கள் அந்த பில்டிங் உள்ளேயும் பார்க்கலாம், கட்டி முடிச்சதுக்கப்புறம் பில்டிங் வெளியிலையும் பார்க்கலாம். ஒருவேளை இது ரெடி டு மூவ் கண்டிஷன் கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியாது. இன்சைடெல்லாம் உங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையும் நீங்கள் செங்கல் பார்க்கலாம். ஈவன் காம்பவுண்ட் கூட வந்து வால்ஸ் எல்லாம் வந்து செங்கல் பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. உள்ள வாங்கம்மா. ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு, ஈஸ்ட் ஃபேஸிங். உள்ளே வந்த உடனே உங்களுக்கு லிஃப்ட் இருக்குது. 3 மாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு லிஃப்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போதைக்கு அது இன்னும் லிஃப்ட் இன்னும் பொறுத்தலை, நீங்கள் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக ரெடி, டோட்டலாக ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக ரெடி. இந்த பூசு வேலை, இந்த ஃபினிஷிங் டச்சஸ். ஸோ மேக்ஸிமம் 30 to 60 days. நம்ம மேலே போகலாம். ஸோ இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க செட்டப்பு. மேலே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இன்னொரு விஷயம் நான் இன்ட்ரோவில் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு டெரஸில், அதாவது 3rd ஃப்ளோரில் ஒரு பூல் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஈவினிங் டைம்ஸில், இந்த மழை டைமில் அதில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு எந்த ரூம்ஸும் கிடையாது. நான் ஒரு யூனிக்கான பிளான்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வரணும். இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டபுள் ஹைட்டு சீலிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ட்ரிபிள் ஹைட்டு. 3rd ஃப்ளோர் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இதை ஓப்பனாகவே விட்டுட்டாங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வழியாக நம்ம வந்தோம் ஸ்டெப்ஸ் ஏறி. இது லிஃப்ட்டு. ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து லிவிங் வந்துடும், லிவிங் அண்ட் டைனிங் வந்துடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இங்கே டைனிங் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ கட்டிகிட்டு இருக்கிறாங்க. மேபி உங்களுக்கு இது கொஞ்சம் புரியறதுக்கு மேபி கஷ்டமாக இருக்கலாம். நீங்கள் இருக்கும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வில் கிவ் யூ த ஃப்ளோர் பிளான். ஃப்ளோர் பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். சைஸஸ் முதல் கொண்டு அதில் இருக்கும். அண்ட் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் யுவர் கிச்சன். இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன். இந்த பக்கம் ஒரு டாய்லெட், பாத்ரூம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா லிவிங் இருக்குன்றதால இங்கே உங்களுக்கு இந்த வாஷ் பேஷன் அதெல்லாம் இந்த சைடு வந்துடும். ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து
கிச்சன். இதை க்ளோஸ் பண்ணாலும் சரி நீங்கள் இது. ஆனால் இப்போதைக்கு அது ஓப்பன் கிச்சனாகவே அழகாகவே இருக்குது. இந்த கிச்சனை ஒட்டி ஒரு யூட்டிலிட்டி பால்கனி ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த வாஷிங் மிஷின் வைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் பாருங்கள், பக்கத்தில் ஒரு டென்னிஸ் கோர்ட் இருக்குது. இப்போ பாருங்கள் ஏரியா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நல்லா ஒரு காஸ்ட்லி ஏரியா. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஏறி செகண்ட் ஃப்ளோர் போகலாம். இப்போதைக்கு இதை டெம்பரரியாக போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இந்த வழியாக தான் நான் ஏறி வந்திருக்கேன். இந்த இடத்துல நம்ம அந்த ட்ரிபிள் ஹைட் சீலிங் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஸ்பேஸ். ஸோ இந்த பக்கம் கிளாஸஸ் வந்துடும் உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து இந்த பக்கமும் ஓப்பன். நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ஹாலை பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த டைமில் நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் அவங்களுடைய டைனிங் இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பார்க்கும்போது அந்த பக்கம் டைனிங் இருக்கும். அது வந்து ட்ரிபிள் ஹைட் சீலிங் அந்த பக்கம் இருக்கும். ஸோ இந்த பக்கம் மேலே வந்து நம்ம கிச்சன் கீழே பார்த்தாச்சு இல்லையா? இங்கே வந்து 2 ரூம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மாஸ்டர் பெட்ரூம், நல்ல பெரிய பெட்ரூம்ஸ் மேலே இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஒரு பெட்ரூம். உள்ள வாங்க மேம். இது வந்து ஒரு 10க்கு 10 இருக்கும்ல, ஆவரேஜாக 10க்கு 10 இருக்கும். ஒன்ஸ் அகைன் ஃப்ளோர் பிளான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஸ்டாண்டிங் பால்கனி ஒன்று அந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் இது. அப்படியே வந்து ஒரு யூட்டர்ன் அடித்தோம் அப்படின்னா இது ஒரு ரூம், சிமிலர் சைஸ் ரூம், நம்ம பார்த்த அதே ரூம். இந்த டாய்லெட் பாத்ரூமு. இந்த பக்கமும் ஒரு ஸ்டாண்டிங் பால்கனி ஒன்று இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே அந்த ரூமருடைய மிரர் காப்பி மாதிரி. மேலே மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூமில் உங்களுக்கு வாக்இன் வார்ட்ரூப்போட நல்ல பெரிய ரூம் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை பார்ப்போம். அது இல்லாமல் மேலே தான் வந்து உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் வேணான்ற பட்சத்தில் நீங்கள் அதை ரூமாக கூட நீங்கள் லேட்டராக கன்வெர்ட் பண்ணிடலாம். பட் எனிவே I'll show you that one. ஸோ இப்போ நம்ம 3rd ஃப்ளோரில் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் தண்ணி ஊற்றல. இதெல்லாம் வந்து நான் அந்த டிஷர்ட் ட்ரையாக தான் போட்டு வந்தேன். இங்கே வந்த உடனே வெயிலில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஹாப்பி ஹோம்ஸில் வீடியோ பார்க்குறதுல அது நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஜாலியாக ஒரு ஏசி ரூம்லேயோ உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல மூலையில் நீங்கள் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். ஸோ உங்களுடைய அலைச்சலையும் நேரத்தையும் ஹாப்பி ஹோம்ஸ் ரொம்பவே மிச்சப்படுத்தும். இப்போ இதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க, நிறைய கால் பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்காது. சரியா? கம்மிங் பேக் டு திஸ் ஹவுஸு. இந்த ஸ்விம்மிங் பூல், அதாவது ஸ்விம்மிங் பூல்னு சொல்ல முடியாது, இந்த பூல் நீங்கள் அழகாக அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே இறங்கிட்டு என்ன பூல், பஞ்ச் பூலா, பிளஞ்ச் பூல், அதாவது நம்ம பிளஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பூல். நான் சொன்னேன்ல, அது இங்கே தான் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் ஜாலியாக அதுக்குள்ளே இறங்கிட்டு ஒரு ஈவினிங்ஸ் என்ஜாய் பண்ணலாம், நைட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ப்ரைவேட் இது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டைம் லிமிட்ஸ்லாம் கிடையாது. இது வந்து ஒரு பாத்ரூம், ஷவர் எடுக்கிறதுக்கான ஏரியா, டாய்லெட் அந்த மாதிரிலாம் அதை நீங்கள் வச்சுருக்காங்க. இது ஓப்பன் ஏரியா. நீங்கள் ஒரு ஜிம்மு கூட, சிட் அவுட்டு, ஜிம் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு வேளை இந்த பூல் வேணும்னா அது ஒரு ரூமாக கூட நீங்கள் வந்து லேட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் பாருங்கள், எல்லாம் பெரிய சைஸ் ரூம் இது. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு லென்த், அந்த கீழே நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி டபுள் லென்த்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டிங் பால்கனி. இது இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வரக்கூடிய வாக்இன் வார்ட்ரூம் இந்த ஏரியா. ஸோ ட்ரெஸ்ஸிங் வாக்இன் வார்ட்ரூம் நீங்கள் அதை எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த வாக்இன் வார்ட்ரூமுக்கான பெரிய சைஸ் டாய்லெட் பாத்ரூம் எவ்வளோ பெருசு பாருங்கள். ஸோ இது மேலே வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே டெரஸு, இந்த வாட்டர் டேங்க்ஸு அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். இதோட உங்களுக்கு லிஃப்ட் நின்றோம். மேலே போகிறதுனா நீங்கள் அந்த ஸ்டெப்ஸில் தான் நீங்கள் போய் வர மாதிரி. ஒரு ½ கிரவுண்டில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அழகான ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்காங்க. ரெகுலராக இருக்க பிளான் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அதில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு பூல் வேறு உங்களுக்கு வருது. இந்த பிளஞ்ச் பூல் சொல்லக்கூடிய ஒரு சின்ன சைஸில் ஒரு பூல் ஒன்று வருது. அது நல்லா உங்களுக்கு இதாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த விலா கம்யூனிட்டி இருக்கிற ஏரியா இருக்குது பாருங்களேன். அப்படியே நம்ம ட்ரான் ஃபுட்டேஜில் நம்ம பார்க்கும்போதே தெரியுது. அது ஒரு பெயிண்டிங் மாதிரி, ஒரு க்ரீனு, ஒரு அழகான ஒரு பில்டிங் பின்னாடி, இது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விலா கம்யூனிட்டி, இந்த சரௌண்டிங் பாருங்கள், அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரியா. என்னால் பின்னும் பக்கத்தில் உங்களுக்கு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் வர்றதோ இல்லை வந்து உங்களுக்கு இந்த ஏர் வர்றதோ வந்து இங்கே நல்லா காற்றடிக்குது. ஆக்சுவலி நல்லா தான் இது மூடி இருக்கிறதால எனக்கு வேர்த்துச்சே தவிர அந்த சில ஓப்பன் ஏரியாவில் இருந்ததுன்னா நல்லா காற்று வருது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுவீங்க. 6 யூனிட்ஸ் தான் உங்களுக்கான விலா. காமனாக எதுவுமே கிடையாது. இந்த லேண்டு உங்களுக்கு சொந்தம், இந்த பில்டிங் உங்களுக்கு சொந்தம். 3200 சதுரடி, அரை கிரவுண்டில் 3200 சதுரடி, 3 மாடி வந்து அழகாக கட்டியிருக்கிறாங்க. பெரிய பங்களாஸ். அது பக்கம் ஒரு 25 கோடி கன்ஸ்ட்ரக்ஷனே போயின்னு இருக்கு, சிங்கிள் பங்களா. அந்த மாதிரி ரொம்ப ஒரு ப்ரைம் லொக்கேஷன். நீங்கள் உங்களுக்கு லேண்ட் அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர்ட்டி அப்ரிசியேஷன் சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ஏரியா அந்த மாதிரி டெவலப் ஆகிட்டு இருக்கு.
ஈசிஆர் ஒரு பெரிய ரோடு, நீங்கள் அவ்வளோ ரோடெல்லாம் நீங்கள் போக தேவையில்லை. உத்தண்டி வந்து முதல் டோல், நீங்கள் ஈசிஆரில் பிடிச்சிங்கன்னா உத்தண்டி முதல் டோல், அங்கேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளுக்கு அழகான ஒரு இடத்துல நம்ம இருக்கணும். 5 மினிட்ஸ் நாங்கள் வண்டியில் வரும்போது பார்த்தோம், 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு ட்ராவல் டைமே கூட. ஸோ இது வந்து இந்த ஏரியா பாருங்களேன், ஒரு சத்தம் இல்லை. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இங்கே டப்பு டப்புன்னு தட்டிகிட்டு இருக்கிறாங்க, மற்றபடி அமைதியாக இருக்குது. இது பக்கத்தில் சில இடங்கள் இருக்குது, ப்ரைவசிக்காக நான் அதை காட்டணும்னு விரும்பலை. இது ஒரு பெரிய ஒரு கிளப் ஹவுஸ், அதுவே பார்த்தா இது ஒரு பெரிய ஒரு கார்டனுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. டென்னிஸ் கோர்ட்டு, ஸ்விம்மிங் பூலு அழகாக இருக்குது. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அந்த வீடியோட இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், இது வந்து நிறைய விளம்பரம் பண்ணல, நிறைய மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணல, ஆனால் அந்த காஸ்ட்டை தூக்கி உங்களுக்கு கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அது எப்படி அப்படின்னா, இந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட், யூ கேன் டூ யுவர் ஹோம்ஒர்க். நீங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். அப்பார்ட்மெண்ட்டு ஸ்கொயர் ஃபீட் 9,000 rupees, 9,500 rupees போகுது. ஆனால் இதை நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 8,000 தான் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டே வரும். ஸ்லைட்லி நெகோஷியபிள் கூட அதிலிருந்து. ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. 30 days இதை கம்ப்ளீட் பண்ணி இந்த விழா வாங்கலாம். இல்லை என் இஷ்டத்துக்கு கொஞ்சம் நான் பிளானை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஆப்போசிட்லேயோ இல்லை ஈஸ்ட் ஃபேஸிங் தான் வேணும்னா இது பக்கத்தில் 2 காலி இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் கட்டிடலாம். 6 months தான் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் டைம், அதுக்குள்ள உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. இப்போ இது as we speak, this is available for sale. நீங்கள் வீடியோ பார்த்து ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், இது இட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் சேல். கண்டிப்பாக வந்து இது வந்து போயிட்டீங்கன்னா யாராவது வந்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கு பிடிக்காம இருக்கவே இருக்காது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கான முதல் விளம்பரமாக தான் இது இருக்குமே தவிர இதை பற்றி நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. சரியா, நீங்கள் இதை எழுதி வச்சுக்கலாம். ஸோ there is a limited exposure outside. இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு 6 விழா இருக்குன்றது பல பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் சீயிங் இட். அதனால் உடனடியாக வந்து உங்களுடைய பிளேஸை நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கோங்க. I'll see you on the next video. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஹோம்ஸ் உங்களுடைய நேரத்தையும் அலைச்சலையும் மிச்சப்படுத்தும். ரொம்ப அழகான இடம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள்.